You can start, sir. Thank you. Nandri. Nandri. So thanks for the introduction, and it is a privilege to be part of this Labam presentation. நீங்க சொன்ன மாதிரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பல மூலைகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல செஷனா ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவேஸ் இருக்கக்கூடிய ஒரு செஷனா அமையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்களோட வேல்யூபிள் டைம் நீங்க வந்து ஒரு வீக்கெண்ட்ல செலவு பண்றீங்க. இந்த மாதிரி உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை வந்து நீங்க செட்ரைட் பண்ணணும், இல்ல இது என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி நம்மளோட முதிர்வு காலத்துல நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்க இதுல செலவு பண்றீங்க அப்படின்னாக்கா I think we have to make your time valuable. So we have to respect your time and we should add value to your time. அதுக்கு நான் வந்து என்னோட நன்றியை வந்து குமார் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, இதுல வந்து பேசணும். இந்த ஒரு நீங்க எங்களோட வாசகர்களுக்கு வந்து நீங்க எங்களோட முதலீட்டாளர்களுக்கு வந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும் சார். இந்த ஈவெண்ட் நிறைய queries இருக்கு அவங்க கிட்ட, நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு அவங்க பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாமே நீங்க கொஞ்சம் தீர்த்து வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஐ செட் இட் இஸ் மை ப்ரிவிலேஜ் டு பி பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த துறையில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த துறையில இருந்து நம்ம வந்து இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலனாக்கா தென் வாட் இஸ் த பாயிண்ட்? அதனால இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. ரெண்டாவது, லாபம்ன்றது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு சொன்னார் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் அ ட்ரூ. ஏன்னா அவங்க வந்து ஒரு 20 ஆண்டு காலமா, ஒரு 2 டெக்கேடா வந்து நிதித்துறை சார்ந்த பல விஷயங்களை வந்து எழுதிட்டு இருக்காங்க பத்திரிகை மூலமா. பட் அதையும் தாண்டி சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க, பட் நான் எப்படி இதுல வந்து என்ன என்ன கொண்டு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, நான் எப்படி இதுல பலன் பெறுறது? நீங்க வந்து எழுதுறீங்க ஓகே, பட் நான் எப்படி பலன் பெறுறது? ஸோ அதோட ஒரு ஒரு அந்த அந்த ஒரு நோக்கத்தை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் லாபம்ன்றது. ஸோ லாபம் வந்து ரெண்டு விஷயத்த பண்ணுது. ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவேர்னஸையோ இல்லைன்னா நிதி சார்ந்த விஷயங்களை வந்து நாணய விகடன் வந்து எழுதும்போது அதோட அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி லாபம் வந்து அதை நிறைவு பண்ணி கொடுக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ கஸ்டமரை கிரியேட் பண்றதுல இருந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல இருந்து அந்த கஸ்டமருக்கு அது வந்து அந்த ஒரு ப்ராடக்டா போய் சேர்ற வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஐ திங்க் தேவ் கவர்ட் இட் நவ். ஸோ இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாணய விகடன் நிறுவனத்தோட அந்த ஒரு முயற்சின்றது வந்து முழுமையடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து இன்னும் சிறப்பாகவும் மென்மேலும் சிறப்பாக நடக்கும்ன்றதான் எங்களோட அனுமானம். நம்ம பிரசன்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களா இல்ல முதன்முறையா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களான்றது தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? மேபி நீங்க சாட்ல போடலாம். சாட்ல போட்டீங்கன்னா we will understand எவ்வளவு பேர் போடுறீங்கன்ட்டு. ரெண்டாவது, உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ். நான் குமார் சார் பேசும்போது தமிழ்ல பேசினா போதும் அப்படின்னாரு. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னாக்கா சொல்லுங்க. ஐ கேன் கவர் சம் ஆஃப் த திங்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ தட் வில் ஆல்சோ பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த என்டையர் திங். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி இன்வெஸ்டட், first time to this even already invested. Tamil is better. Tamil, okay. As in Tamil, preferred language, Tamil or English, already invested. Beginner, already invested. Already in MF, already Tamil is fine. Okay. ஸோ தமிழ்ன்றது வந்து ஒரு மேக்சிமம் விஷயமா இருக்கு. அது ஓகே. ஸோ தமிழ் 90%, மேபி 10% இங்கிலீஷ், அது வச்சுக்கலாம். ரெண்டாவது, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன? இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வர்றதுக்கான உங்களோட நோக்கம் என்ன என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். பட் சிம்பிளா எனக்கு சில கிளாரிபிகேஷன்ஸ் மட்டும் வேணும் சார். ஒரு வேர்ட்ல இல்ல ஒரு லைன்ல நீங்க டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணுங்க. ஐ கேன் ஏபிள் டு கவர் மோஸ்ட் ஆஃப் இட் தேர். தென் நம்ம Q&A பண்ணும்போது எப்படி இதை பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். ஓகே. Long-term investments for retirement, retirement planning, objective for the retirement plan. Okay, so mostly all of you are talking about kids, marriage, retirement. Prominently it is retirement. Okay, good. Great. Gift plan. சுவாரஸ்யமான ஒரு ஆன்சர்.
மிஸ்டர் ராமசுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்ஸ் எஜுகேஷன், ஓகே. லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ் பில்டிங், கிரேட். தேங்க்ஸ் சார். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஹாவ் அ கோல். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் ஜென்ரலாக வந்து இது வரைக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தும் போது எவ்வளோ பேர்ட்ட கோல் இருக்குன்னு கேட்போம். நிறைய பேர் வந்து அவங்களோட கை உயரவே உயராது. கோல் இருக்கு எனக்கு அப்படின்றத சொல்லவே மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். அவங்களுக்கு முதல்ல கோல்னா என்னன்றத சொல்லணும், ஏன் நீங்க கோல் வச்சுக்கணுன்றத சொல்லணும். ஐ திங்க் இட் இஸ் டஃப் டு கிவ் தம் தட் பேசிக். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற எல்லாருக்குமே ஒரு 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 விதமான குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு சில பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஏற்கனவே. அந்த ஜேர்னில நீங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மேபி அந்த ஜேர்னியை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு வேற ஐடியாஸ் இன்புட்ஸ் தேவைப்படுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலான ஒரு விஷயம். இந்த இந்த புரிதல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எங்களோட வேலையை கொஞ்சம் சிம்பிளாகும் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, மோஸ்ட்லி 90% ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். ஸோ அது வந்து ஒரு ஒரு குட் டெஸ்டினேஷன் ஃபார் என்ஆர் கிளைண்ட்ஸ் who are traveling out of India and start working there, maybe building their career, settling there with their family, and maybe sending money back to India, or maybe buying properties in India. இந்தியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கறதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன். ஐ திங்க் இட் இஸ் ரிச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ், இன்க்ளூடிங் மணி. So thanks to all of you. I think you people are making India proud by representing India in the global stage. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு நிதி ஆதாரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ், என்ஆர்ஐயோடது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பங்களிப்பு அதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னு தான் என்னால பார்க்க முடியுது. இயர் ஆன் இயர் உங்களோட ரெமிட்டன்சஸ் ஆர் ஒன்லி கோயிங் அப். அதனால இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெட் அப்படி இல்லை, இந்தியாவோட டாலர் ரிசர்வ்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு 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 கம்ஃபர்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப கிளியரா. ஸோ உங்க எல்லாருக்கும் முக்கியமா யாரெல்லாம் வந்து மிடில் ஈஸ்டோ இல்லைனாக்கா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, என்ஆர்எஸ்ஆ இருக்கீங்களோ, இவங்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நிறைய லோக்கல் இன்வெஸ்டர்ஸும் ஜாயின் பண்ணிருக்கிறத நான் பார்க்க முடியுது. மதுரை, திருச்சின்லாம் போடுறாங்க, சென்னையில். பட் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் மேட் இந்தியா ப்ரௌட் ஆர் ஆல்சோ we are thanking them in order to coming back to this, let me just share the screen. I've prepared a presentation. So it is basic presentation that gives you an idea about what the person who's residing in Middle East can look forward for. அவரோட தேவைகள் என்னவா இருக்கும், அதை எப்படி வந்து பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு there is a presentation. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ப்ராசஸஸ் என்ன, அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, டிபிக்கலா அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியன் இவங்க கிட்ட வந்து ஜென்ரலா 2 விதமான அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ஆர்இ, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். அதுல வந்து அவங்க அந்த கண்ட்ரியில வாங்குற பணம், சம்பாத்தியம் எல்லாத்தையும் நீங்க அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இட் ரிசைட்ஸ் வித் யூ. நீங்க அதை ரிப்பேட்ரியேட் பண்றதுக்கு லேட்டரா யூஸ் பண்ணலாம். பட் இங்க இருக்கிற இன்கம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு வைக்கிறதுக்கு என்ஆர்ஓன்ற ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். பட் நீங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால, நான் ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்டா தான் வச்சிருக்க முடியும், லோக்கல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை. அதை தாண்டி சில பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தவறுதலாவோ இல்ல ஓகே அது ஒன்றும் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல பட் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருக்கலாம். பட் அடிப்படையா நீங்க வச்சிருக்க வேண்டியது என்ன இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி எப்படி நீங்க வாங்குறீங்க, ஏன்னா இங்க இந்தியால இருந்து நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ப்ராப்பர்ட்டியோ இல்ல நகைகள் இல்ல ஏதோ விதமான ஒரு சொத்துக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட அந்த சொத்துக்கள் ஏற்கனவே இருக்கும். தே மஸ்ட் பி பையிங் ஃபர்தர். ஸோ இப்போ ஏற்கனவே அவங்க வாங்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இதை தாண்டி எவ்வளவு பேருக்கு மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி அவங்க வந்து இதை வளர்க்கணும். ஏன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு. நீங்க பணம் போடுறது ஒரு பக்கம், பணத்தை திரும்ப எடுக்கிறதுன்றது வந்து ஒரு பீரியட். இது ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த பணம் எப்படி பெருக போகுது,
இந்த பணம் பெருகணும்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கருத்துல கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜென்ரலா இன்ஃபிளேஷனை பத்தி பேசுவோம். இல்லை இன்ஃபிளேஷன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பணவீக்கம். ஸோ வருஷம் வருஷம் உங்களோட பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிட்டே போறதுதான் வந்து ஆஹ், பணவீக்கம் சொல்றது. அப்படி இல்லைன்னா இன் அதர் வேர்ட்ஸ், பர்ச்சேசிங் பவரை ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட ஆஹ், வளர்ச்சி விகிதத்தை வந்து தடை பண்றதும் இந்த பணவீக்கம் தான். ஸோ இந்த பணவீக்கத்தை வந்து நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து வாழறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தா போதும். அதே மாதிரி எனக்கு நான் இன்னைக்கு 30ல இருக்கேன், மேபி 50 வயசுல இல்ல 60 வயசுல நான் வாழணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஈக்குவலண்டான பணம் அன்னைக்கு என்னவோ அது இருந்தா போதும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, அதுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் ஏன் இன்னைக்கு இருந்த மாதிரியே 60 வயசுலயும் இருக்கணும், இதே வாழ்க்கை தரத்தோட இருக்கணும்? என் வாழ்க்கை தரம் உயரலாம் இல்லையா? அப்போ வாழ்க்கை தரம் உயரும் போது அந்த உயர்ச்சி, அந்த அந்த வளர்ச்சியோட சேர்ந்த ஒரு பணம் எனக்கு வேணும். அதுக்கு ஈக்குவலான பணம் எனக்கு வேணும். அப்ப என்னன்னா, நீங்க பணவீக்கத்தை தாண்டி ஒரு வளர்ச்சி அடையணும். அப்ப அந்த வளர்ச்சி உங்களோட முதலீட்டிற்கு இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு 30 25 30 வருஷம் கழிச்சு நீங்க வாழ போற ஒரு 20 வருஷ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கும், ஒரு நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தெர் இஸ் நோ மீனிங். நீங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க நிறைய பேர் இன்ஃபிளேஷனே பீட் பண்றது, ஏன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன்றது தெரியறது இல்லை. பட் நீங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி அதையும் தாண்டி ஒரு 3-4% உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா ஆர் த அவென்யூ நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து பங்குச்சந்தை சார்ந்த ஒரு முதலீடு பண்ணிதான் ஆகணும். சார் ரிஸ்க் ஆச்சு, ரிஸ்க் எடுக்கலன்னா தட் இஸ் த பிக்கெஸ்ட் ரிஸ்க் தட் யூ ஆர் டேக்கிங். ஆக்சுவலா நீங்க ரிஸ்க் எடுக்கலன்னு ரிஸ்க் அவாய்ட் பண்றதுதான் பெரிய ரிஸ்கே இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். இது நாங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கடந்த ஒரு 20 வருட காலங்கள்ல இந்த இந்த கோட்பாடு வந்து எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, எல்லாராலையும் வந்து ஒத்துக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரிஸ்க் எடுத்தாதான் நம்மளால வந்து ஒரு 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 பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைய முடியும் அப்படின்றத எல்லாரும் நிரூபிச்சிருக்காங்க, ஒத்துருக்காங்க. ஸோ அதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த அந்த ஜேர்னில வந்து ஒரு ஒரு 15-20 காலம் இல்ல 30 வருஷ காலம் வந்து பயணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, இன்னைக்கு தேங்க்ஸ் டு டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், எல்லா துறைகள்லையும் வெறும் டிஜிட்டல்ல மட்டும்தான் இல்லை, இல்லை வெறும் தொலைத்தொடர்புல மட்டும்தான் இல்லை, நம்ம ஃபார்மசிட்டிக்கல் துறையிலையும் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட லைஃபோட நீட்சி, அதாவது அந்த அந்த எண்டு ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 60 வயசுக்கு மேல வாழக்கூடிய காலம் வந்து தள்ளி போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நீண்ட காலம் எல்லா மக்களும் வாழ்ந்துட்டே இருக்காங்க, மருந்து மாத்திரையோட வாழ்ந்தாலும் அந்த ஒரு காலம்ன்றது வந்து கால அளவுன்றது வந்து பெரிய அளவுல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 3-4 30-40 வருஷத்துல மட்டுமே, டெக்கேட்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆன் அன் ஆவரேஜ் மேல போயிருக்கு. பிக் ஜம்ப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நார்மலா ஒரு 68-70 வயசுல இறந்தாங்க, அதாவது 80கள்ல 70கள்ல 80கள்ல 90கள்னா, இன்னைக்கு டெஃபினட்டா பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே ஒரு 77-78 வயசு வரைக்கும் ஆவரேஜா இருக்காங்க. நிறைய பேர் 80s கிராஸ் பண்றாங்க, 90s கிராஸ் பண்றாங்க, 100 கிராஸ் பண்றாங்க. ஸோ உங்களோட ஆக்டிவ் லைஃப், அதாவது ஒரு 60க்கு அப்புறம், நான் சொல்றது இன்னும் வந்து ஒரு ஒரு பின்போக்கான ஒரு மனநிலை தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் 60ன்றது வந்து இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஏஜா கருதுறேன். பட் நிறைய பேர் இன்னைக்கு வந்து 50 வயசுல ரிட்டையர் ஆகிறாங்க. சார் நான் நிறைய உழைச்சிட்டேன், காசு இருக்கு என்கிட்ட, நான் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன், யாருக்கும் நான் கட்டுப்பட்டு வாழணும்னு விரும்பப்பட்டேன், நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கான பொருள் நான் சேர்த்துட்டேன், கேபிட்டல் என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நிறைய கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நல்ல விஷயம் ஜென்ரலா என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் லிவிங் தேர் லைஃப் த வே தே வாண்ட் தேர் லைஃப் டு பி. ஸோ அவங்க எப்படி அவங்க லைஃப்பை நினைக்கிறாங்களோ இல்லை உருவகப்படுத்திக்கிறாங்களோ அந்த விதத்துல அவங்க வாழ முற்படுறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதுக்கான பொருளை வந்து ஈட்டுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, நல்லா வளருது. ஸோ அதனால அவங்களால அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த ஜேர்னில உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். இதுல பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணிருக்கலாம் ஓரளவுக்கு, இல்ல மைண்ட் செட்ல வந்து ஓடிட்டு இருக்கலாம். அதாவது நம்மளோட பேக் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒரு கால்குலேஷன் இல்ல ஏதாவது ஒரு நினைவுகள் இருக்கும் இல்லையா? நான் வந்து எவ்வளவு நாளைக்கு உழைக்கிறது, ஒரு நிறுவனத்திலேயே ஒர்க் பண்றது, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அர்லி ரிட்டைர்மெண்ட் எடுத்துட்டு நான் வந்து உலகத்தை சுத்தி பார்க்க போறேன், என்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு போக போறேன், என்னோட பசங்களோட நான் போய் வேற கண்ட்ரில தங்க போறேன், சில விஷயங்கள் நான் பண்ண போறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நிறைய பொருள் வேணும்.
ஸோ பொருள்ன்றது நம்ம வந்து ஒரு சின்ன சிம்பிள் லைஃப் வாழறதுக்கு ஒரு விதமான பொருள் தேவை அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃபை வாழறதுக்கு நிறைய பொருள் வேணும். அது வரணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்தியா இஸ் ஒன் ஒன் பிளேஸ் வேர் தெர் இஸ் இட்ஸ் அ கோல்டு மைன் டுடே. இது வந்து இப்போ இந்தியா எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, சைனா 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அன்னைக்கு அங்க வந்து இந்தியா இன்னைக்கு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த 25 வருட காலங்கள் இந்தியாவோட ஒரு 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 பொற்காலம்னு சொல்லலாம். அதாவது வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 25 வருஷத்துல நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இதையும் தாண்டி அடுத்த 25 வருஷம்ன்றது வந்து இந்தியாவோட ஒரு ஒரு மிக மிக சிறப்பான காலமா அமையும். இந்த சிறப்பான காலத்துல இந்தியாவோட குரோத்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கை தரமும் சிக்னிபிகண்டா உயர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் நான் போட்டிருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எவ்வளவு பேர் நீங்க ஆக்டிவா வந்து நியூஸ் எல்லாம் படிப்பீங்கன்றது தெரியல. நேற்று ஈவினிங் வந்த நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அதுல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா டாரிஃப். ஸோ இந்தியா மேல இப்போ கரண்டா இருக்கிற ஒரு ஒரு சுமைன்னு பாத்தீங்கன்னாக்கா 50%. நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஹாஃப்வே த்ரூ, இல்லைனாக்கா எப்போ வேணா நியூஸ் வரலாம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம இப்ப பேசுற வரைக்கும் அதுக்கான ஒரு முடிவு வராம தான் இருக்கு. ஸோ இப்போ கரண்டா இருக்கிற ஒரு டேரிஃப்னு பாத்தீங்கன்னாக்கா 50%. 50% இஸ் அ ஹியூஜ் பர்டன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒரு ஒரு வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாடு, பெரிய நேச்சுரல் ரிசோர்சஸ் எதுவுமே இல்லாத ஒரு நாடு, கல்வி, அவங்களோட ஸ்கில் செட்டு, மனித வளம், இதை மட்டுமே வந்து ஒரு முதலீடா வச்சு முன்னுக்கு வந்து முன்னேறிட்டு இருக்க ஒரு நாட்டுல ஒரு வளர்ந்த நாடு வந்து 50% டாக்ஸ் போட போறாங்க, டாரிஃப் போடுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்களோட என்ன சொல்றது, ஸ்பைனையே வந்து நொறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு 3 4 5 வருஷத்துக்கு இல்ல, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த டாரிஃப் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வில் கிரியேட் சிக்னிபிகண்ட் டிஸ்ரப்ஷன்ஸ் இன் இந்தியா நெகட்டிவா. பட் நம்ம இப்போ வந்து இந்த இந்த ஒரு ட்ரேட் டாரிஃபோட ஒரு அக்லி ஃபேஸை வந்து ஒரு 3 4 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த 3 4 மாசம் பீரியட்ல இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு இதை தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் வெரி ரெசிலியன்ட். நேத்தி ஈவினிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க லாஸ்ட் குவார்டரோட ஜிடிபி நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 8.2% குவார்டர் ஆன் குவார்டர் growth. இட்ஸ் அ ஹியூஜ் growth. உலக அளவுல எந்த ஒரு கண்ட்ரியும் இவ்வளோ ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்க ஒரு கண்ட்ரி, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். நம்மளோட ஜிடிபி நம்பர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு $5 trillion டச் பண்ணிட்டு இருக்கும். 4.6 4.7ல இருக்கும். ஒரு ரவுண்டா சொல்லணும் அப்படின்னாக்கா $5 trillion எக்கானமி, 8.2% growth rate லாஸ்ட் குவார்டரோட நம்பர். ஸோ தட்ஸ் அ சிக்னிபிகண்ட் நம்பர் கம்பேர்ட் டு வேர் வி வர். கன்சென்சஸே எடுத்து பாத்தீங்கன்னா மீடியா ஹவுசஸ், அது நெகட்டிவா இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல பாசிட்டிவா இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான். சில பேர் வந்து பாசிட்டிவா சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க ப்ரெடிக்ஷன் போடும்போது இல்லைன்னா ஒரு போல் நடத்தும் போது. ஸோ பாசிட்டிவா சொன்னவங்களே 7.4% தான் கொடுத்தாங்க. அட் பெஸ்ட் இந்தியா வில் க்ரோ. பட் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 0.8, கிட்டத்தட்ட 1% வரைக்கும் எக்ஸ்ட்ராவா வளர்ந்துருக்கும். 8.2%. தட் கிளியர்லி ஷோஸ் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஹாட் ஃபேவரட் ஃபார் த என்டையர் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் கம்யூனிட்டி. அப்போ நீங்க இந்தியர்களா இருக்கீங்க, இந்தியால இருந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா இந்தியாவை பத்தி தெரியும், இந்தியாவோட ரெசிலியன்ஸை பத்தி தெரியும், இந்தியா எப்படி வந்து வளர்ச்சிகளை வந்து தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு, நம்ம எப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம ப்ரொசஸ் பண்றோம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஸ்கில் செட்ஸ்லாம். அடுத்த ஒரு 20 25 வருஷத்துல எப்படி நம்ம வளர போறோம்ன்றது நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்கல்ல, ஏதாவது யாராவது பேசுறதை கேட்டிருப்பீங்க. இங்க நாங்களும் அதை ரேட் பண்றோம், ரைட்? ஸோ இந்த 8.2% growthன்றது வந்து ஒரு சிக்னிபிகண்ட் நம்பர் என்னை பொறுத்தவரை. நான் இந்த துறையில ஒரு 22 வருஷமா இருக்கேன். என்னோட அனுபவம் வந்து இனிஷியல் பீரியட்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து எக்கானமி பத்தி எல்லாம் படிக்கல. பட் இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல த மோர் ஐ ரீட் அபவுட் எக்கானமி, த மோர் ஐ ரீட் அபவுட் குளோபல் எக்கானமி, த மோர் ஐ ரீட் அபவுட் ஹவு countries have grown, how India is catching up in that particular trend with the latest technology available possible, right? I think it's a tremendous growth. So இந்த ஒரு கண்ட்ரில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு பெரிய விஷயத்த வந்து இழக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், மிஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன்.
ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கு. இன்னைக்கு நீங்க யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க சைனால இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இல்ல மற்ற கண்ட்ரிஸ் லைக் பிரேசில், யூரோப்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல இந்தோனேஷியால, வியட்நாம்ல, தாய்லாந்துல, நீங்க எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு தெரிஞ்ச நாடு, உங்களோட தாய்நாடு இந்தியா வந்து இவ்வளவு ஒரு அபரிமிதமான குரோத்தை கொடுக்கும்போது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது, நீங்க ஏன் வந்து மத்த இடத்துக்கு திரும்பி பார்க்கணும்? நீங்க ஏன் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? தேவையே இல்லையே. இந்தியா கேன் பி அ ஹாட் பெட் ஃபார் யூ. இந்தியா கேன் பி அ ட்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஃபார் யூ. பட் எண்ட் ஆஃப் தி டே சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களை பொறுத்தவரை உங்ககிட்ட அந்த சாய்ஸ் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னாக்க நான் இந்தியாவை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா India can able to sustainably give me that 2 to 3% alpha over any country across the globe over a next 15-20 years sustainable period. So over a 20-year period, if India is going to generate that 2 to 3% extra alpha over any the next best country, I think it's a significant return. You must make use of this particular opportunity. So let me move on to the presentation. I've spoken about the opportunities. I've spoken about what it is. So this is what it is. Why India? Why invest in India? நீங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, பட் இதை தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணீங்களா, தெரியாம இன்வெஸ்ட் பண்ணீங்களான்னு தெரியல. பட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு இன்னொரு லெவல் ஆஃப் ஊக்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய கான்பிடன்ஸ் கொடுக்கும். நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்ட்ன்றது கூட உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். மேபி இந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிக்கும் போது, இல்லைனாக்க இதை பத்தி நீங்க எலாபரேட்டா சர்ச் பண்ணி படிக்கும்போது, ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ரைட், எக்ஸ்பேண்டிங் கன்சூமர் மார்க்கெட், அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஆஸ் வி ஸ்பீக் இந்தியாவோட பர் கேபிட்டா ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 $2900 நம்ம டாலர் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 3000 நெருங்கிட்டு இருக்கும். 3000 தொடல ஆன் அன் ஆவரேஜ். பட் இந்தியாக்குள்ள நிறைய ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட $5200 $5300. ஸோ இந்தியா வந்து 2800 2900 இருக்கும்போது தமிழ்நாடு மாதிரியான மாநிலம் டபுளா இருக்கு. ஸோ அப்போ இங்க உள்ள தமிழர்கள் அவங்களோட கல்வி தரம், அவங்களோட ஸ்கில் செட்டு, அவங்க எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சிக்கு அப்படின்றது தான் இது குறிக்குது, ரைட்? ஸோ இந்த கன்சூமர் பேஸ் நான் ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு கண்ட்ரிலையும் ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்ட வந்து நம்ம கிராஸ் பண்றோம் பர் கேபிட்டா ஜிடிபில அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட வளர்ச்சி எல்லா துறைகள்லயும் ஹோமோஜினியஸா இருக்கும் டிபிக்கலா. ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பாண்டிங் கன்சூமர் பேஸ் சொல்றோம். இன்னைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏசியோட பெனிட்ரேஷன் எவ்வளவு இருக்கு? மேலை நாடுகள் நீங்க இருக்கீங்க, இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட் இருக்கீங்க, இல்ல நார்வே வந்து குளிர்ச்சியான கண்ட்ரி, அங்க ஏசி தேவையில்லை. பட் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்ததுனாக்கா ஒரு பெனிட்ரேஷன் பாத்தீங்கன்னா 80% இருக்கும். நிறைய பேர் வந்து நீங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாஸ்டைல் கிளைமேட், நல்லா ஹாட்டா இருக்கும். சம்மர்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 45 டிகிரின்றது 48 டிகிரின்றது சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நீங்க ஏசியே இல்லாம இருக்க முடியாது. 90% பெனிட்ரேஷன் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, 100 out of 100 இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில இன்னமும் 10%க்கு கீழே தான் இருக்கு ஏசியோட பெனிட்ரேஷன் அப்படின்னா, வளர்ந்து வர்ற ஒரு நாட்டுல அப்ப என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது பாருங்க. ஏசி விடுங்க, பேசிக் விஷயம் டெலிவிஷன், ஒரு நல்ல வண்ண தொலைக்காட்சி பெட்டி எவ்வளவு வீடுகள் இருக்கு. நீங்க தமிழ்நாடை வந்து மட்டும் பார்த்துட்டு சார் எல்லா வீட்லயுமே இருக்குமே அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வரக்கூடாது. நீங்க பீகார் மாதிரியான ஒரு ஸ்டேட்டையும் பார்க்கணும், ஒடிசா மாதிரியான ஒரு ஸ்டேட்டையும் பார்க்கணும், நார்த் ஈஸ்ட்ல இருக்க நிறைய ஸ்டேட்ஸை நீங்க பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது தான் இந்தியால எவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ச்சி வந்து மேலையும் கீழே இருக்குன்றத உங்களுக்கு ரொம்ப கிளியரா பார்க்க முடியும், ரைட்? இன்னமும் என்ன சொல்றது, பீகாரோட பர் கேபிட்டா ஜிடிபி ஹாஃப் ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. ஸோ நம்ம வந்து 2 மடங்கு இருக்கும் இந்தியாவோட ஜிடிபி பர் கேபிட்டா ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது. பட் அவங்க ஹாஃப் ஆஃப் இந்தியாஸ் திங். ஸோ அப்போ எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்கன்றத பாருங்க. அப்ப அங்க growth வரணும், அங்கதான் நிறைய பாப்புலேஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, யூபியா இருக்கட்டும், பீகார் இருக்கட்டும், அவங்களை குறைச்சி மதிப்பிடல. பட் உங்களுக்கு எப்படி இந்தியாவோட ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்றது அவங்களை குறிப்பிடாம? So they are all going to participate. They are all going to come up. அவங்க மேல வரும்போது மார்க்கெட்டோட வேகம் இல்ல மார்க்கெட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்க பார்க்கணும். ஸோ நீங்க அந்த அடிப்படையில நான் சொல்ற டேட்டாவை நீங்க வந்து பிரிச்சு பார்க்கணும் நான் எதிர்பார்க்கறேன். உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு டாக் அபவுட் பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ். ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் எக்கனாமிக் டிவைட் வித் இன் த கண்ட்ரி அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட அவங்க வந்து இப்போ 11வது வருஷத்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து 11-12 வருஷம். இது நல்ல ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டு வந்திருக்காங்க ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கிறதுனால.
ரைட். அவங்க ஐடியாலஜி நீங்க வந்து ஒரு சைட்ல பிரிக்கலாம், இன்னொரு சைட்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கன்சிஸ்டன்டா. ஸோ அந்த பாலிசி மேக்கிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் விஷனை வந்து அவங்களால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அந்த ரன்வே ரொம்ப கிளியரா இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய விஷயங்களை கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2015 2016 வருஷம் கூட, ஈவன் பிஃபோர் கோவிட்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் மார்க்கெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எஃப்ஐ ட்ரிவன் மார்க்கெட்டா தான் இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வரல அப்படின்னா நம்மளால வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணவே முடியாது, விழுந்துரும் மார்க்கெட். ப்ரீவியஸ் டே நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஒரு 1% டவுன் அப்படின்னு சொன்னாங்க, நாங்க நியூஸ்ல படிச்சோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்தியன் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 1.5% கேப்ல ஓப்பன் ஆகும் டவுன்ல. ஸோ there is a saying, if US sneezes we will catch cold அப்படின்ற ஒரு ஒரு சேயிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் தட் இஸ் நோ மோர். கடந்த ஒரு 5-6 வருடங்களா, ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் ரெண்டும் சேர்த்து கூட சொல்லுவேன், கோவிட் முன் கோவிட் பின் கூட சொல்லலாம், 5-6 வருடங்களா கன்சிஸ்டன்டா யாரை பத்தியும் நம்ம கவலைப்படல, இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே போதும் நம்மளோட மார்க்கெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து உதாரணம். இன்னைக்கு டேட்ல நீங்க எல்லாரும் நிறைய பேர் சொன்னீங்க நான் சிப்பு போடுறேன் சார் சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஒரு ஒரு காரணம் இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. 29,000 கோடி மாதம் சிப்ல மட்டும் இன்வெஸ்ட் ஆகுது. அதை தாண்டி ஒன் டைம் இன்வெஸ்ட் ஆகுறது, இபிஎஃப்ஓ பணம் வர்றது, இன்சூரன்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றது, மற்ற நபர்கள் வந்து டைரக்டா மார்க்கெட்ல போடுறது எல்லாமே இது வந்து ஒரு ஃபார்ம். அதாவது சிப்ன்றது ஒரு வெஹிக்கிள், இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட். அது எந்த ப்ராடக்ட்ல வேணா நீங்க யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ஒரு ஃபண்ட்ல கூட நீங்க சிப் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ வெஹிக்கிள். சிப்போட சோர்ஸ்ல மட்டும் 29,000 கோடி வருது. ஒரு 2010 வருஷத்துக்கு $10 பில்லியன் இன்ஃப்ளோ வந்ததுன்னா பெரிய விஷயம் இந்தியாவை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். 2010 வந்து டாலர் எங்க இருந்து சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த 88 90 இல்ல, 45 50 இருந்தது அன்னைக்கு டேட்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு $50 வச்சுப்போம், அப்ராக்சிமேட்டா டாலரோட ஈக்குவேஷன், டாலர் ருபி ஈக்குவேஷன் $50 வச்சுக்கிட்டாக்கா ஒரு வருஷத்துக்கு $10 பில்லியன் வந்ததுனாக்கா பெரிய விஷயம். ஸோ 10 × 50 நீங்க எடுத்து போட்டீங்கன்னா 50,000 கோடிக்கு நம்ம வந்து ஏங்கி கிடப்போம். பட் இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமா மாசம் 29,000 கோடி யாரும் வந்து ஃப்ரெஷ்ஷா செக் கட் பண்ணாம ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அது இல்லாம அவ்வளவு பணம். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு பினான்சியல் மார்க்கெட்ஸ், அதாவது பங்குச்சந்தையில மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 75,000 80,000 கோடி வந்து இன்வெஸ்ட் ஆகுது. தட்ஸ் அ பிக் மணி. காரணம் பங்குச்சந்தை மேல இருக்க ஒரு நம்பிக்கை, பங்குச்சந்தை ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு. ரெண்டாவது இதுல வந்து நம்ம பங்கு பெறணும்ன்ற ஒரு ஆசை எல்லாருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து அவங்களோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வர முடியும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் த அதர் சைட் இஸ் ஆல்சோ ஸ்லோயிங் டவுன். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கீழே போயிருக்கு. நீங்க உங்களோட காலத்துல நீங்க படிச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க இப்போ தரவுகள் எடுத்து பார்க்கலாம். இந்தியாவில வந்து 14%, 15%, 20% வட்டி விகிதங்கள் இருந்த காலங்களும் உண்டு. பட் இப்ப அது கம்மியா குறைஞ்சு வந்திருக்கு. இட் ஸ்டார்டட் கம்மிங் டவுன் இன் அ பிகர் வே. And we can able to see a very very reliable rate regime. கிட்டத்தட்ட நீங்க வந்து ரெப்போ ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா 5% வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இட்ஸ் அ பிக் நம்பர். உங்களால வந்து நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு கேபிட்டல் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு பேங்க் அணுகி ஈஸியா லோன் வாங்கி உங்களோட பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வயபிலிட்டி இருக்கு, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு, சீப்பர் ரேட்ல கிடைக்குது, உங்களால இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் அன் என்விரான்மெண்ட் ஓவராலா என்ன பொறுத்த வரைக்கும். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டு டாக் அபவுட், ரைட்? ஸோ இட்ஸ் அ க்ளோஸ்ட் எக்கானமி ஓவரால். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. கீ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் என்ஆர்ஐஸ், எக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரியல் எஸ்டேட், என்ஆர்ஓ, என்ஆர்ஐஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, என்பிஎஸ் மாதிரியானது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, பிரைவேட் ஈக்விட்டி இருக்கு. இது எல்லாமே அடுக்குகள் இருந்தாலும் இன்னைக்கு டாப்ல இருக்க இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். இந்த டாப்ல இருக்க விஷயம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேல இல்ல, கீழே இருந்தது. பிக்சட் டெபாசிட் மேல இருந்தது, ரியல் எஸ்டேட் இருந்தது, கோல்டு இருந்தது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். பட் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஆக்குபையிங் அ டாப் ஸ்லாட். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபெமிலியாரிட்டி, கம்ஃபர்ட், ஒரு ட்ரஸ்ட் எல்லாருக்கும்.
இதுல இன்வெஸ்ட் பண்ணாக்க நம்மளால பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நான் சொல்லியிருந்தேன். டிமேட் அக்கௌண்ட் வேணுமா ட்ரேட் பண்றதுக்கு, இல்லை நிறைய என்னவான்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்கனாலோ, டாக்ஸ் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கனாலோ டிடிஎஸ் வரும் உங்களுக்கு முன்னாடிலாம். பட் இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் நடந்ததுனால டிடிஎஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்தியால லீகலா. அதுக்கு நான் சொல்றேன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்டிசிஜி எஸ்டிசிஜில வந்து மாற்றியமைக்கப்பட்டிருந்தாலும் முன்னாடி எல்டிசிஜி இல்லாம இருந்தது. ஸோ எல்டிசிஜி இல்லாம இருக்கப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியா இருந்தது. இன்னைக்கு எல்டிசிஜியை வந்து டாக்ஸ்ல கொண்டு வரும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து ரூல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகி இருக்கு. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, as long as I make good money, I don't mind paying ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். டாக்ஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய பேர்டனே கிடையாது, நான் கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க மக்கள், விச் இஸ் அ குட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய கண்ட்ரிஸ் நீங்க இங்க ஜாயின் பண்ணிருக்கவங்கள பாத்தீங்கன்னா டிடிஏ சைன் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, டியூவல் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ரெண்டு இடத்துல வந்து அவங்களுக்கு டாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதை வந்து சைன் பண்ண கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல மோஸ்ட்லி அது பண்ணாத ஒரு விஷயங்களும் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா. என்னென்ன கைட்லைன்ஸ்ன்றதே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்றீங்க. பட் இது நீங்க போக போக உங்களோட ஆடிட்டர் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ என்ன ரிஸ்க் இருக்கு நீங்க கன்சிடர் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னாக்கா, கரன்சி பிளக்சுவேஷன், ரெகுலேட்டரி சேஞ்சஸ், மார்க்கெட் வாலட்டிலிட்டி, டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட், இது எல்லாமே நீங்க வந்து பண்ணி தான் ஆகணும். பண்ணாம இருக்க முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணணும். பட் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டனாக்க நான் எதுவுமே பாக்குறது இல்லை, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன், இது எதுவுமே எனக்கு நான் யோசிக்க கூட இல்லையே, தேவையில்லை. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆக்சுவலி குட் ஒரு ஒரு முழுமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெஹிக்கிள். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அதை கவர் பண்றதுனால நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களோட இண்டிவிஜுவல் லெவல் நீங்க டைரக்டா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக் வாங்குறதுனாக்கா நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடும்போது உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஒரு கவலை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த ப்ராடக்ட் பத்தி பேசுறேன். என்கிட்ட 2-3 பிரசன்டேஷன்ஸ் இருக்கு, நான் காமிக்கிறேன். பட் இந்த பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்தியா பிரசன்ஸ் a strong investment opportunity for NRIs. Okay, with proper planning and compliance and return can be maximized. We are not promising that you will make highest return, but நீங்க சில விஷயங்களை பிளான் பண்ணி ப்ராப்பர் கம்ப்ளைண்டான ஒரு விஷயம், அதாவது டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைனாக்கா கேஒய்சி கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளைண்டா பண்ணீங்கன்னாக்கா your return can get maximized. That is where you start saving money, you start making better financial freedom, start attaining better financial freedom என்ன பொறுத்தவரை, ரைட்? ஒரே ஒரு நிமிஷம் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ டாபிக் வந்து இன்னைக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஏன் இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, சார் 1-3 லட்சம் ரூபாய் இல்லை சார், 3 லட்ச ரூபா கம்மியா போட்டுருக்கேன், எனக்கு 5 லட்ச ரூபா வேணும் 60 வயசுல, எனக்கு நீ 30 வயசு, நான் இன்னைக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்றேன், ரைட்? பட் எப்படி சார் 10 இன்னும் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நான் ஆபீஸர் ரிட்டையர் ஆகும்போது 3 லட்ச ரூபான்றது வந்து கண்டிப்பா பத்தாது, எனக்கு 5 லட்ச ரூபா வேணும், நான் என்ன என்ன வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்? நீங்க 5 லட்ச ரூபா உங்களுக்கு மாசத்துக்கு வேணும்னா அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு வேணும்? 60 லட்ச ரூபா வேணும். அப்போ உங்களோட கார்பஸ் என்னவா இருக்கணும்? நீங்க உங்க கார்பஸ்ல எத்தனை சதவிகிதம் வருஷத்துக்கு எடுக்கலாம்? நார்மலா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஒரு நம்பர், ஏன்னா நம்ம வந்து இங்க இருந்து முன்னேற போறோம், முன்னேறும் போது வட்டி விகிதங்கள் ஆப்வியஸா குறையும். இன்னைக்கு இருக்க வட்டி விகிதங்கள் இருக்காது. நீங்க உங்க போர்ட்போலியோல இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் வருஷம் வருஷம் எடுக்க முடியும், ரைட்? வளரும், அதுக்கப்புறம் மீதி இருக்க பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா போர்ட்போலியோ நீங்க வந்து மார்க்கெட்ல தான் வச்சிருக்க போறீங்க, எடுத்து பேங்க்லயோ இல்ல வீட்லயோ வச்சுக்க போறது செலவு பண்றதுக்காக, ரைட்? அதையும் தாண்டி அது வளர்ந்துட்டு இருக்கும். பட் எங்களோட அட்வைஸ் ஒரு 3-5%, உங்களோட சைஸை பொறுத்து இல்ல உங்களோட தேவையை பொறுத்து நாங்க சொல்றது, 3-5% நீங்க வருஷத்துக்கு உங்க போர்ட்போலியோ இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க 90-100 வயசு வரைக்கும் கூட நீங்க உயிரோட இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான பணம் எக்ஸாஸ்ட் ஆகாது, தீந்து போகாது. நீங்க வச்சிருக்க பணம் உங்க தலைமுறையை தாண்டி உங்களோட குழந்தைங்களுக்கும் அந்த பணம் போய் சேரும். அப்போ 5% வச்சுப்போம் நீங்க எடுக்க வேண்டியது. 5% வந்து 60 லட்சம் ரூபான்னா அப்ப எவ்வளவு உங்களோட கார்பஸா இருக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டுனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருப்பீங்க, சார் பெரிய நம்பரா இருக்கு, இது நான் போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. என்னவா இருக்கும்? 60 லட்ச ரூபான்றது 5% அப்படின்னா அப்ப எவ்வளவு இருக்கணும்?
இல்லை சார், நிறைய பேர் 144 போட்டிருக்கீங்க. 144 தடையாச்சே. ம், நிறைய பேர் 12 crore போட்டிருக்கீங்க. ஐ திங்க் தட்ஸ் த நம்பர். 5 கோடி 6 கோடி போட்டிருக்கீங்க, 10 கோடி போட்டிருக்கீங்க. ஆ சார், 5 கோடின்றதுலாம் பத்தாது. நீங்க உண்மையிலேயே உங்களோட இலக்கை பெருசா வைக்கணும். ம், உங்களோட இலக்கை உண்மையிலேயே பெருசா வைக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பாசிபிலிட்டி இருக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைல் டெஃபினட்டா டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க ஒரு ஒரு பெரிய இலக்கை வைக்கணும். நீங்க ஒரு 12 கோடி இல்ல 15 கோடி எனக்கு ஒரு மினிமம் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வேணும் அப்படின்றது நீங்க போட்டுதானே ஆகணும். கரெக்ட். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 15-20 கோடி இல்லாம ரிட்டையர் ஆக முடியுமா? அப்ப எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? என்ன மாதிரியான மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? growth மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். தேடி தேடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பிளேவா நீங்க பண்ண முடியாது. டெஃபினட்டா. ரைட். இன்னைக்கு அதுக்கான வழிமுறைகள் நிறைய வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களே ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். நீங்க சார் இல்ல சார் என்னால எஸ்ஐபி தான் போட முடியும், லம்சம் இல்ல, போடுங்க பரவாயில்ல. பட் எஸ்ஐபியை பில்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது 50,000 போடுறீங்க வருஷம் வருஷம் அப்படின்னா, மாசம் மாசம் அப்படின்னா, அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்ல 15% இன்க்ரீஸ் பண்ணுங்க. 50 60 ஆக்குங்க. இல்ல 1 லட்சம் போடுறீங்க அப்படின்னா 1,20,000 ஆக்குங்க. தப்பு இல்ல. டெஃபினட்டா உங்களால முடியும். சில இடங்கள்ல நீங்க உங்களோட செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். உங்களோட ஃபியூச்சருக்காக, உங்களோட எதிர்காலம் ஸ்திரத்தன்மையோட அமையணும். நோய் நொடிகள் வந்தாலும் அதை நீங்க சமாளிக்கிறதுக்கு உங்க கையில பணம் இருக்கணும். எந்த விதமான ஒரு எவென்ச்சுவாலிட்டிஸ், அதாவது எதிர்பாராத செலவினங்கள் வந்தாலும் அதையும் சமாளிக்கிறது என்கிட்ட பணம் இருக்கணும். அப்படின்னா நீங்க இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்கீங்களோ ஓரளவுக்கு மந்த்லி பட்ஜெட்ல, நல்லது. அதை பத்தி திங்க் பண்ண சமூகங்கள், அதை பத்தி திங்க் பண்ண பீப்புள் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க உலகத்திலேயே பெஸ்ட் இன்வெஸ்டர் யாரை வேணா கருதலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டர் வாரன் புஃபே. எவ்வளவு பேர் அவரோட போர்ட்போலியோ ரிட்டர்ன் வருஷ வருஷமா ரொம்ப அதிகம் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த அதிகம்ன்ற நம்பர் என்ன? What is his portfolio return year on year for the last 40 years, 50 years? ஒரே ஒரு நபர் போட்டிருக்காரு, இன்னொரு நபர் போட்டிருக்காரு. 29%, 30%, 20, 50, 8, பலதரப்பட்ட நம்பர் வருது. 4, 6, 7, 10, 1500 சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்றதோட புரிதல் எனக்கு இப்பதான் கிடைக்குது. இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கு. சோ வருஷ வருஷம் நான் என்னோட போர்ட்போலியோவை ஒரு 30, 40, 50% க்ரோ பண்ணாதான் இயர் ஆன் இயர் க்ரோத். அப்பதான் நான் ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு மாயை தெரிஞ்ச வரைக்கும் தேவையே இல்லை. தேவையே இல்லை. உங்களோட ரிட்டர்ன் போஸ்ட் டாக்ஸ் 12% இருந்ததுன்னா, போஸ்ட் டாக்ஸ் நான் சொல்றது, அதாவது போஸ்ட் எக்ஸ்பென்சஸ், போஸ்ட் டாக்ஸ், இது ரெண்டுத்தையும் தாண்டினதுக்கு அப்புறம் உங்க கையில கிடைக்கிற நெட் ரிட்டர்ன் 13% இருந்ததுன்னா, இல்ல 10-12 வச்சுக்கோங்க சார், ரொம்ப வால்டலா இருக்கு, நீங்க ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா கூட, இந்த ரிட்டர்ன் இருந்ததுன்னா நீண்ட கால அடிப்படையில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா யூ வில் மேக் a huge fortune. வாரன் புஃபேவோட நீண்ட கால ரிட்டர்ன் 12-15% தான். சில வருடங்கள்ல அதிகமா பண்ணிருக்காரு, சில வருடங்கள்ல ரொம்ப கம்மியா பண்ணிருக்காரு. ஆன் அன் ஆவரேஜ் ஓவர் த லாஸ்ட் 45-50 years he made 12-13% ரிட்டர்ன். பட் கேகர் ரிட்டர்ன்றது ரொம்ப முக்கியம் சார். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துருமா? டே 1ல இருந்து வருமா? வராது. கடையில வாங்க முடியுமா? வாங்க முடியாது. யாராவது ஒரு பெரிய பினான்சியல் அட்வைசரை பார்த்து சார் இது நீங்க எனக்கு கொடுத்துருங்க கேகர் ரிட்டர்ன் அப்படின்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க நீண்ட கால இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் அது உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அது உங்ககிட்ட வரும். லக்குன்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பட் லக்கு உங்ககிட்ட எப்போ வரும்? நீங்களும் உழைச்சிங்கன்னா தான் வரும். நீங்களும் அதை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா தான் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில நீங்க கண்டினியூஸா இருந்தீங்கன்னா தான், இன்டரப்ட் பண்ணாம, அந்த கேகர்ன்றது உங்ககிட்ட வரும். ரைட்? டோன்ட் வரி அபௌட் இட் in a long term. So as long as you leave the market to work for you, it will work beautifully. Right? So aim for about 12% base return post tax, post expenses. Your life will be settled. இந்தியாவில் இருக்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸுமே அந்த ரிட்டர்னை நீண்ட கால அடிப்படையில் கொடுத்துருக்கு. இப்ப நான் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு நிறுவனம் ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட 31 வருஷமா இந்த துறையில் இருக்காங்க. அண்ட் many funds in my company has given that 18-20% CAGR return over a long period of time. பட் எவ்வளவு பேர் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு வருஷத்துக்கு வெகு சிலர் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா மக்களோட நேச்சர் வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஃபண்ட் மேல போகும்போது நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கீழே போகும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. நீங்க எல்லா சைக்கிள்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் உங்களால அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. நீங்க மேல போகும்போது வாங்குவீங்க, கீழே வரும்போது வாங்குவீங்க, திரும்ப மேல போகும்போது வாங்குவீங்க, கீழே ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில அட்லீஸ்ட் நீங்க ஒரு 3-4 சைக்கிள் பாத்தீங்கன்னா நீங்க மெச்சூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறவர் மட்டும் இல்லாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட மெச்சூரிட்டி லெவல் வில் கோ அப். ரெண்டாவது சொன்னது ரொம்ப முக்கியம். நீங்க மெச்சூர் ஆகுறீங்களோ இல்லையோ, பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெச்சூர் ஆகணும் நல்ல லெவல்ல, நல்ல ரேட்ல. அப்பதான் நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா உங்களுக்கு வந்து சேரும், which is your retirement or child education or buying a palace or going for a foreign trip every year with your family. lavish ஒரு பெரிய மேரேஜ் பண்ண முடியும். உங்களோட பசங்களை வந்து நீங்க ஒரு நல்ல ஃபாரின் யூனிவர்சிட்டியில வந்து படிக்க வைக்க முடியும், நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி விஷயங்கள்லாம் பண்ணணும்னா யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேவ் டு. இன்னைக்கு அதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்திருக்கு, இந்தியாக்குள்ளேயே வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் காமிக்கிறேன். இந்த பிரசன்டேஷன் will give you an idea. சிப் ஃபார் லைஃப்னு ஒரு கேம்பெயினை நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. சார் ரீசெண்ட் விஷயம் நாங்க இது பண்ணியிருக்கிறது எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு தெரியுதுங்களா? எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. இது விசிபிள் ஃபார் யூ. இதுல வந்து நீங்க எஸ்ஐபி ஆரம்பிக்கணும். அப்ளிகேஷன்ல கொடுக்கும் போது இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு எஸ்டபிள்யூபி வேணும்னு சொல்லிடலாம். ஸோ எஸ்டபிள்யூபி தான் தாரக மந்திரம். எனக்கு எஸ்ஐபி போகணும் சார், என் கண்ட்ரோல் இல்லாம எஸ்டபிள்யூபி அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஒன். எஸ்ஐபி ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு டேக் லைன்ல ப்ராடக்டாவே கிரியேட் பண்ணிருக்கோம். வேற வேற ஏஎம்சி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க ஒரு லெவல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதோட சாராம்சமே எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு 50,000 தேவைப்படலாம். பட் 10 வருஷம் கழிச்சு இதே லைஃப் ஸ்டைல நீங்க வாழறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் 85,000 ரூபாய். இன்ஃபிளேஷன் பீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ நீட் டு earn for it, you need to invest for that. சார் நாங்க இன்வெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம், நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு திரும்ப சொல்றீங்க. பட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்கேலபிளா இருக்கணும், லாங் டேர்மா இருக்கணும், அண்ட் இட் ஹஸ் டு பி எ ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். நம்ம 70,000 இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு எடுக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40% பேர் போடுவாங்க. 2 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது எடுத்துருவாங்க. 4 மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எடுத்துருவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது டிபிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா. அண்ட் எக்ஸ்பென்சஸ் பிளான், உங்களோட முதல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் எக்ஸ்பென்சஸ்ல ரிட்டையர்மெண்ட் இன்கம் தான். அதுக்கப்புறம் சைல்டு எஜுகேஷன், அதுக்கப்புறம் இஎம்ஐ, டிராவல், இது எல்லாமே இருக்கக்கூடியது. அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ்ல சைல்டு ஆப்டிங் ஃபார் இன்டர்நேஷனல் எஜுகேஷன். நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களோட குழந்தை இன்டர்நேஷனல் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க எப்படி அதை தடுத்து நிறுத்த முடியும்? கொடுக்கணும் நீங்க. அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு நல்ல நிலையில வளரணும்ல. நீங்க வெறும் இன்ஃபிளேஷனை மட்டும் பீட் பண்ணி பிரயோஜனம் இல்லையே. அப்போ இன்ஃபிளேஷனை பீட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்ன வாழ்க்கை தரம் இருக்கோ அதே வாழ்க்கை தரம் 20-30 வருஷம் கழிச்சு இருக்கும். அவ்வளவுதான். அதை மட்டும் தான் உங்களுக்கு அது கொடுக்கும். நீங்க இன்ஃபிளேஷனை மட்டும் பீட் பண்ண நினைச்சீங்கன்னா, நீங்க ஓவராலா பினான்சியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபிளேஷனையும் தாண்டி ஒரு வளர்ச்சி வேணும் உங்களுக்கு டெஃபினட்டா. அண்ட் அன்பிளான்ட் ஹோம் ரெனோவேஷன், இல்ல சடன் மெடிக்கல்,
உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ்ல வருது அப்படின்னா எப்படி இதெல்லாம் நீங்க வந்து ஏன்னா இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அன்பிளான்டா இருக்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்ட்ரடியூசிங் ஃபார் லைஃப் இதுக்காக தான் இது பண்ணிருக்கும். ஸோ ஒரு சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும். ஆஃப்டர் தட் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு லட்சம் வேணுமா, இல்ல 2 லட்சம் வேணுமா, 3 லட்சமா, 5 லட்சமா, இல்ல 10 லட்சமா, உங்களோட லிமிட் தான். நீங்க நீங்க திங்க் பண்றதுதான் உங்களோட லிமிட் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க உங்களுக்கு தான் லிமிட் செட் பண்றீங்க, அடுத்தவங்களுக்காக செட் பண்ணல. சோ உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ போறேன், என்ன மாதிரியான வாழ்க்கை நான் வாழணுன்றது நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. அதுக்கு நீங்க செட் பண்ற அமௌண்ட் உங்களுக்கு எஸ்டபிள்யூபியா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்வெஸ்ட் ரெகுலர்லி ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் வாட் எவர் மேபி த ஃபேஸ். இது வந்து வெல்த் அக்குமுலேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஜெனரேஷன் ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரு ஒரு பேக்கேஜா வருது உங்களை பொறுத்த வரைக்கும். இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கான ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து அதுக்கான ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட எஸ்ஐபி வில் கெட் கன்வெர்டட் ஃபார் எஸ்ஐபி ஃபார் லைஃப் டிபிக்கலா. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இது நான் ஸ்டாப் பண்றேன். இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் we will go for Q&A because I think we have spent about 45 minutes discussing about many things. ஏன்னா நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த விதத்துல சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் let me just share one more example how investments are now looted அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. கிஃப்ட் சிட்டின்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கிஃப்ட் சிட்டின்றது வேற ஒண்ணும் இல்ல, குஜராத் இன்டர்நேஷனல் பினான்சியல் டெக் சிட்டி அப்படின்றது தான் கிஃப்ட் சிட்டி. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் ஸ்பீக்கர் சைட்லேருந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஸோ அதனால் அவர் கனெக்ட் பண்ண முடியல. குமார் சார், நீங்கள் கொஞ்சம் சுவாமிநாதன் சாருக்கு வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் அவர் கூட கொஞ்சம் பேசலாம். Sir, I think I was lost. எஸ் சார், பேசலாம் சார், கரெக்டாக இருக்கு. Extremely sorry. I think I had some network issue, so I'm just coming back. Okay. Is the screen visible? எஸ், விசிபிள். ஓகே. ஸோ நான் எப்போ பேசிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் போச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே, டன். ஸோ இந்த இந்த நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, செபின்றது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்றது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐ வந்து வங்கிகளை நிர்வகிக்கிறது. செபின்றது வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்றது பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனங்கள் அவங்களெல்லாம் நிர்வகிக்கிறவங்க. இந்த ஐஎஃப்எஸ்சின்றது என்ன சார்? ஐஎஃப்எஸ்சின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் குஜராத்ல காந்தி நகர்ல இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்தியால இருந்து நீங்க எல்ஆர்எஸ் ரூட்ல, அதாவது லிபரலைஸ்ட் ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் கேக்குது, பேசலாம் பேசலாம். யா, சோ எல்ஆர்எஸ்ன்றது வந்து லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. நீங்க இந்தியால இருந்து டாலரை வந்து வெளியில கொண்டு போய் உங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்துறது. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா $2 லட்சம் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்தியாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு இன்பவுண்ட்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஃபண்ட் தான் எங்களோட ஃபண்ட் நாங்க வச்சிருக்கோம், ஏபிஎஸ்எல் இந்தியா பிளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ரூட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாக்குள்ள ஃபண்ட்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இந்தியால நாங்க டிடிஎஸ் பிடிக்க மாட்டோம், எந்த விதமான டாக்ஸஸும் கிடையாது. பட் இந்தியால நீங்க என்ன ஃபண்ட் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். டாக்ஸ் எங்க சார் நாங்க பே பண்ணணும்? நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி இருக்கோ அந்த டாக்ஸ் அப்ளிகபிலிட்டி இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இட் இஸ் வெரி சிம்பிளிஃபைட் ஃபார்ம், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. சார் நான் இப்போ என்ஆர்ஐயா இருக்கும்போது நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, நான் இங்கே ஒரு டாக்ஸ் கட்டுறேன், நான் அங்கே வந்து 1 லட்ச ரூபா போடுறேன், நான் எனக்கு எடுக்கும்போது 1,10,000 ரூபா இருக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க. நான் அந்த டிடிஎஸ் எப்படி கிளைம் பண்றதுன்னு தெரியல, ஏன்னா நான் வந்து இந்தியாவில் டாக்ஸ் கட்டுறது இல்லை, டாக்ஸ் ஃபைல் பண்றது இல்லை. டாக்ஸ் ஃபைல் பண்ணாக்கா எனக்கு ஏதாவது லாஸ் இருக்கும்போது நான் அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் எனக்கு அந்த லாபம் போயிடுது. எப்படி நான் வந்து இந்த இதெல்லாம் தாண்டி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பரான இது நான் ஒரு இடத்துல டாக்ஸ் கட்டுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்றது. ஸோ கிஃப்டோட அப்ரிவேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டின்றது. இது திஸ் கம்ஸ் அண்டர் ஐஎஃப்எஸ்சின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒரு நியூ ரூட் ஃபார் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ரெண்டாவது, நீங்க பீங் an என்ஆர்ஐ, இந்தியா பேஸ்ட் என்ஆர்ஐ, if you don't have an access to invest in some of the foreign funds, சார் நான் ஏற்கனவே துபாயில இருக்கேன், பட் நான் ஒரு யூஎஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பட் நான் துபாயில இருக்கும்போது எனக்கு ரூட் இல்ல யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, பட் இந்தியன் ஃபண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாமா, கிஃப்ட் சிட்டி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ண முடியும். டைம் டு டைம் we will tie up with fund houses, funds which we identify which are good for next 4-5 year period. So அந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதே கிஃப்ட் சிட்டி மூலியமா அவுட் பவுண்ட் ஃபண்ட் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் சைன் பண்ணணும், கேவைசி பண்ணணும், கேவைசி பண்ணிட்டாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி டாக்ஸ் ரெசிடென்சி நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த டாக்ஸ் ரெசிடென்சி தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், வெரி வெரி எஃபிஷியன்ட். இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கம்ஃபர்ட். இதை பத்தி உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் வேணும் ஃபர்தரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா யூ கேன் செக் வித் லாபம், தே வில் கிவ் யூ. இது வந்து நான் இந்த ஒரு ஃபண்ட் நான் உங்களுக்கு சொன்னது பாத்தீங்கன்னாக்கா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். அடுத்த ஃபண்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஏபிஎஸ்எல் குளோபல் ப்ளூ சிப் எக்விட்டி ஃபண்ட்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னாக்கா நாங்க லிப்டஸ் கேபிட்டல் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ல ஃபீட் பண்றோம். திஸ் இஸ் an outbound fund. The other fund which I showed you is an inbound fund. So ரெண்டு ஃபண்டுமே இருக்கு, பணத்தை வெளியிலிருந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு, உள்ள இருந்து வெளியே கொண்டு போறது, ரெண்டு விதமான ரூட்டுமே வந்து அவைலபிளா இருக்கு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும். பட் ரூட் வந்து அந்த அந்த செக் பாயிண்ட்ன்றது பாத்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி இப்போ வரைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களோட கேள்விகள், உங்களோட சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம பேசலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க குமாரன் டீம் அவங்க வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வயபிள், fantastic investments in a very very proper way, very very tax efficient. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் post tax returns are something very very fantastic at this point in time. So with that, let me conclude my presentation overall. I'll be happy to take up questions or maybe any doubt clarifications. So thank you so much. Before we move on to the Q&A, ரெண்டு கேல்குலேட்டர்ஸ் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து காட்டணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். ஒன்று வந்து இட்ஸ் த ரிட்டையர்மெண்ட் கேல்குலேட்டர். அதுக்கு வந்து எவ்வளோ கார்பஸ் சேர்க்கறதுக்கு எவ்வளோ வந்து எஸ்ஐபி போடணும் அப்படின்றது நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் செஷன்ஸ்லாம் அதை வந்து காட்டுவோம். இன்னொன்று வந்து எவ்வளோ கார்பஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 4% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது லைஃப் லாங் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. given that you have invested in the right இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லேயோ இதுலேயோ ஒரு 10% மேலே வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த ரெண்டு இதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் Q&Aக்கு வந்து போகலாம். உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. meanwhile I will be sharing my presentation. ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாருக்கும் வந்து தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரிட்டையர்மெண்ட் கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 45 வயசில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய 60வது வயதில் உங்களுக்கு தேவையான கார்பஸை சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஸ்ஐபி போடணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த கேல்குலேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 45 வயசு, அவர் 58 வயசில் 60 வயசில் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்ட் டு லிவ் அன்டில் 100 years அப்படின்றது இங்கே நான் வந்து காமிச்சிருக்கேன். கரண்ட் சேவிங் ஸ்டில் டேட், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்,
நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரூபா இப்போ உங்களால் எஸ்ஐபி போட முடியுது அப்படின்னா அதை இங்கே வந்து போட்டுக்கோங்க. அதேமாதிரி இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் 10% அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 10% எடுத்துக்கலாம். இல்லை என்னால் இப்போதைக்கு வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா 0%ன்னு போட்டுக்கலாம். இல்லை 5% போட்டுக்கலாம், 20%ன்னு போட்டுக்கலாம். உங்களுடைய சௌகரியம் என்னவோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 12% அப்படின்றத எடுத்திருக்கேன். சின்ஸ் 45 வயசில் ஆரம்பிக்கிறாரு, 15 வருஷம் அவங்க வந்து ஹி ஆர் ஷீ இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் அப்படின்னா 12%ன்றத ஒரு நாமினலான ஃபிகரை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றத இங்கே கால்குலேட் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுடைய நாடுக்கு ஏற்ற மாதிரியான கேபிட்டல் கெயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டிசையர்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ், இப்போதைக்கு கரண்ட் ஒரு டிசைட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இப்போ என்ஆர்ஐஸ் அப்படின்றதுலாம் உங்களுக்குலாம் அட்லீஸ்ட் மினிமம் 75,000 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஊருக்கு பணம் அனுப்புவீங்க, நீங்களும் வந்து இது எடுத்துப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,79,000 ரூபாய், 6% இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்றது வருது. ஸோ சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம அந்த கண்டக்ட் பண்ண போலில் எங்களுக்கு எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து வேணும், எவ்வளோ வந்து ட்ரா டவுன் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்றது. அதற்கான கால்குலேஷன்லாம் இது 75,000 ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு வந்து செலவாகுது ஒட்டுமொத்தமாக உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்குலாம் சேர்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து தேவைப்படும் அட் த எண்ட் ஆஃப் 60 இயர்ஸ். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். ஒருத்தர் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அடுத்த 15 வருஷம் தொடர்ந்து அதை இன்வெஸ்ட் பண்ண போறாரு, 10% வருஷம் வருஷம் அதை கூட்ட போறாரு அப்படின்னா அவர் கையில் எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த காலம்ல ஏஜ் இருக்கு, அடுத்து கார்பஸ் எடுத்து பிகினிங் ஆஃப் த இயர், அடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வருஷம் வருஷம் சேவ் பண்ணுறோம். 3,60,000 ரூபா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பாரு. அந்த ரிட்டர்ன் ஆன் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ண போகிறாரு, எப்பத்துல இருந்துன்னு பார்ப்போம். ஸோ 59வது வயசில் அவர் வந்து நிறுத்திட்டாரு. 60 வயசுலேருந்து அவர் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ட்ரா பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபாய் வந்து ட்ரா பண்ணுறாருங்க. ட்ரா பண்ணாருன்னா இந்த காலமில் மீதி இருக்கிற வித்ட்ராவல் அது நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து மீதி இருக்கிறது ரிட்டையர்மெண்ட் ரிட்டர்ன் கிடைச்ச அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படின்றப்போ 60 வயசில் ஆரம்பித்து 73வது வயசுலேயே ஹீஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபண்ட்ஸ். இந்த டிசைடு மந்த்லி பென்ஷன் அவருக்கு 1,80,000 வேணும்னா இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வித்தின் 12 to 13 இயர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். நீங்கள் 30,000 போட்டிங்கன்னா உங்களுடைய பிளானிங் படி அது ஆகாது. இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவருக்கு நம்ம 50,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். 60 வயசில் அதே மாதிரி ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 வயசு 90 வயசு வரைக்கும் அவருக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அவருக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. திஸ் இஸ் ஒன்லி an எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களுடைய ஃபிகர்ஸை இங்கே வந்து போடுங்க. சில பேர் வந்து 35 வயசுலேயே வந்து ஆரம்பிப்பீங்க. உங்களால் வந்து 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதே சம்பளம் போட்டு பாருங்களேன். 60 வயசுல அவர் இது பண்றாரு. பட் சின்ஸ் இ ஸ்டார்டிங் ஏர்லி, அவருக்கு வந்து காசு வந்து அந்த இடத்துல வந்து போகவே இல்லை. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எவ்வளோ நிகழ்ச்சிகளில் வந்து சொல்கிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு 40 வயசுல நான் இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போட்டுடலாமே, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தள்ளி போடலாமே, நான் அப்போ வந்து நான் வந்து பெருசாக நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் 30 வயசுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 45 வயசுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், நீ 35 வயசுல இன்வெஸ்ட் பண்ணுறது 45 வயசுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் கிளியராக இந்த இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் அவர் வந்து 50,000 இன்வெஸ்ட் பண்ணல, 30,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பட் 10% அதை ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே போகிறாரு. பட் 100 வயதையும் தாண்டியும் அவருடைய சந்ததியினருக்கு விட்டு போகிற அளவுக்கு அவருக்கு ஒரு கார்பஸ் அவரால் ஏற்படுத்த முடியுது. ஸோ இந்த கேல்குலேட்டர் இன்னைக்கு கலந்து இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் அதை எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபிகர் அரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இதை போட்டும் எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாபம் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அது எப்படின்றத நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். நிகழ்ச்சியின் எண்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொன்று காட்டணும் உங்களுக்கு, பாசிவ் இன்கம் கேல்குலேட்டர் ஆர் எஸ்டபிள்யூபி கேல்குலேட்டர் அப்படின்ட்டு இது வந்து சொல்கிறோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இப்போ 1 crore இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ், 4% வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரா டவுன் பண்ணிக்கலாம்.
இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே எடிட் ஹியர்னு வந்து கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருக்கோம். 4% இதோடைய 4% அதை தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கும் 12% நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50-60 வயசில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் 10-11% வச்சுக்கிறது இட்ஸ் மச் பெட்டர். அதே மாதிரி இந்த 1 கோடி ரூபாயிலிருந்து நீங்கள் 33,000 இப்போ வந்து ட்ரா டவுன் பண்ண போறீங்க. அதுவும் வருஷம் 6% இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. எப்பவுமே இன்ஃப்ளேஷனை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நிறைய ஆன்விட்டி ஸ்கீம்ஸ்ல நம்ம பண்ற தவறுகள் என்னன்னா, நம்ம சொல்லுவாங்க 60,000 உங்களுக்கு கேரண்டீட் சார், 75,000 கேரண்டீட், 50,000 கேரண்டீட், மாசம் 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 அடுத்த 10-15 வருஷம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு ஆன்விட்டி ஸ்கீம்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. பட் ஒரு மிஸ்டேக் அவங்க பண்றது என்னன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் ஆஃப் 5-6% அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் 60வது வயசில் உங்களுக்கு 50,000 கையில் கிடைக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் அதுவே உங்களுடைய 75வது வயசில் கண்டிப்பாக உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இது பத்தாது. எப்போவுமே இன்ஃப்ளேஷனை மனசில் வச்சு தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் கேல்குலேஷன்றது நம்ம போடணும். ஸோ அப்போ பாருங்கள், இந்த நபர் 1 கோடி ரூபாய் இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, நீங்கள் எஸ்டபிள்யூபியில் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 33,000 நீங்கள் இப்போத்துலேருந்தே எடுக்க ஆரம்பிக்கலாம். அதற்கு எத்தனை வருஷம் அந்த பணம் வந்து உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வருஷம். இந்த காலமை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து காட்டுது. முதல் வருடத்திலிருந்தே ஒருத்தர் எஸ்டபிள்யூபி மூலியமாக அந்த பணத்தை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 1 crore, 4 லட்ச ரூபாய், 33,000னா 4 லட்சம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 crore 5,60,000 அது வந்து இருக்குது. இது வருஷம் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. இந்த சைடு ஒரு சைடில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிகிட்டே வந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த 1 crore உங்களுக்கு வந்து இதுவாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். வித் 33,000 நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து 5% போட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 40,000 தேவைப்படும், இல்லைனா எனக்கு வந்து ஒரு 6% 50,000 தேவைப்படும். இப்படின்ற பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் சார் சொன்னார் எய்ம் ஹை அப்படின்னார் இல்லையா? மினிமம் நீங்கள் ஒரு 5 crores சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியில் கண்டிப்பாக வந்து இருக்கீங்க. சின்ஸ் யூஆர் ஆல் என்ஆர்ஐஸ் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4% உங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு ஆஃப்டர் யூர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா நம்ம அந்த ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரில் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஃபிகர் அரைவ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது நீங்கள் இப்போத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ எஸ்ஐபி போடணுன்றதுக்கு அரைவ் ஆகுங்க. அதே மாதிரி ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் கார்பஸ் இருக்குது, 1 crore இருக்குது, 2 crore இருக்குது, இல்லை 5 crore இருக்குது, இல்லை இருக்கும் அடுத்த 2-3 வருஷத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த லம்சம் அமௌண்ட் அப்படின்றத போட்டுட்டு அதில் 4% வந்து கொடுங்க. 10% அதை நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்லேயோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு இங்கே பிளான் பண்ணும்போது உங்களுக்கு அதே தான் 60 ஆண்டுகள் அந்த பணம் 4% அப்படின்றப்ப எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஃபிகர் உங்கள் மைண்டில் வந்து அரைவ் ஆகணும் அப்படின்றதுக்கு தான். இதற்கு அடுத்து நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ இல்லை உங்களுடைய இவங்ககிட்டயோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுடைய ஆடிட்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வித் தட் செட் இந்த செஷன் உங்கள் எல்லாருக்கும் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். Q&A நம்ம வந்து போயிடலாம். ஏஆர் குமார் சார் நான் உங்களை வந்து அன்மியூட் பண்ணுறேன், அண்ட் சுவாமிநாதன் சார் உங்களையும் அன்மியூட் பண்ணியிருக்கேன். Q&A இப்போ வந்து போகலாம். இப்போ இந்த கேல்குலேட்டர் இன்னைக்கு கலந்துருக்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் இப்போ நான் சாட் செக்ஷனில் லிங்க் வந்து போடுறேன். எல்லாரும் மறக்காமல் ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இமெயில் ஐடி எங்களுக்கு தெரியும். கலந்துக்கிட்ட உங்களோட இமெயில் ஐடி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேல்குலேட்டர் நாங்கள் வந்து அனுப்புவோம். குமார் சார் நீங்கள் வந்து A few common questions which are there in the chat box. Let me address all of them. Then we will go to some other specific questions. நிறைய பேர் வந்து ஐடியல் ஃபண்ட் கேட்டகரி ஃபார் ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்கீங்க. சார் உங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து நான் அசியூம் பண்றேன் குறைஞ்சது இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நான் அசியூம் பண்றதுனால யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹேவ் டு பி predominantly in equity and equity related securities. ஏன்னா ஈக்விட்டி தான் வந்து ஒரு இன்ஃபிளேஷனை தாண்டி
ஒரு எக்கனாமிக் growth எப்படி இருக்கும் அதுக்கு ஏத்த அதை வந்து மிரர் பண்ணி ரிட்டர்ன். ஓகே, நீங்க எக்கனாமிக் growth நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு அந்த எக்கனாமிக் growth உங்களோட ரிட்டர்னையும் காமிக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து எஃப்டிலயோ இல்லைனாக்கா மத்த விஷயங்களோ இன்வெஸ்ட் பண்றதுன்றது வந்து நாட் அ ஐடியல் சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும், ரைட்? ஸோ ப்ராமினன்ட்லி ஈக்விட்டி வச்சுக்கோங்க 15 வருஷம் ரியலி குட். எத்தனை ஃபண்ட் வச்சுக்கலாம்னு கேக்குறீங்க? ஒரு 4ல இருந்து 5 ஃபண்ட் நீங்க மேக்ஸிமம் வச்சுக்கிறது நல்லது சார். அதுக்கு மேல இருந்தாலும் கன்ஃபியூஷன், அதுக்கு கீழே இருந்தாலும் சில ரிஸ்க் எல்லாம் இருக்கு சார். சப்போஸ் அந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணல ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படின்னாக்கா உங்களோட ஓவரால் ரிட்டர்ன் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு 4ல இருந்து 5 ஃபண்ட் நீங்க உங்களோட உங்களோட பாஸ்கெட்ல வச்சுக்கிறது நல்லது எப்பவுமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க குமார் சார்ட்ட பேசுனீங்கன்னாக்க he will give you right advice. He is the right person to give you advice or maybe choice of funds, உங்களோட ஏஜ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா டெய்லர் மேடா ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பொக்கேவை கொடுக்க முடியாது, ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியாது உங்ககிட்ட. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த கால்ல நூத்துக்கணக்கான பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தேவைகள் இருக்கும், ஒரு ஒரு விதமான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். அதனால அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். அதனால ஸ்பீக் டு குமார், இஸ் த ரைட் பர்சன். கிஃப்ட் சிட்டிக்கு மினிமம் டிக்கெட் சைஸ் கேட்டிருக்கீங்க சார். 2 விதமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் டிக்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபண்ட் லெவல்ல $1,50,100 ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா. பட் நீங்க வந்து ஒரு அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நான் வந்து மினிமம் $1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு, இவ்வளவு பணத்தை போட முடியாது, கம்மியான தொகை போடலாம் அப்படின்னா நீங்க உங்க ஆடிட்டர்கிட்ட பேசி அவர்கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், அக்ரெடிட்டட் சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அதை வாங்கினீங்கன்னா நீங்க கம்மியான தொகை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால மினிமம் தொகை கம்மியாகும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பட் நீங்க ஒரு நார்மல் இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா $1,50,100. உங்களோட லிமிட்டுமே ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க $2.5 லட்சம் தான் வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வருஷம் $2.5 லட்சம், அடுத்த வருஷம் $2.5 லட்சம். நீங்க வந்து நிறைய கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம். எல்லா பணத்தையும் இந்த வருஷமே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டை தான் நீங்க வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்ல சார் நான் வந்து அதிக தொகை போடணும், எப்படி போடுறது அப்படின்னா நீங்க ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, ஃபேமிலி ஆஃபீஸ் மூலியமா நீங்க உங்ககிட்ட இப்போ நீங்க ஒரு 100 கோடி வச்சிருக்கீங்க சார், நான் 100 கோடியில ஒரு தொகையை போடணும் அப்படின்னாக்கா போட முடியுமானாக்கா போட முடியும். 50% ஆஃப் யுவர் நெட்வொர்க். அதுக்கு நீங்க நெட்வொர்க் சர்டிபிகேட் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேமிலி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் நெட்வொர்க் சர்டிபிகேட்டை வந்து நீங்க வாங்கணும். இது ரெண்டுத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்க 50% ஆஃப் யுவர் நெட்வொர்க் யூ கேன் இன்வெஸ்ட் ஸ்ட்ரைட் அவே. ஸோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு. எவ்வளவு மினிமம் டிக்கெட் சைஸ், ஐடியல் ஃபண்ட் கேட்டகரி கேட்டிருக்கீங்க. நான் வந்து $2 லட்சம் விட்ரா பண்ணணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க சார். எவ்வளவு நாள் இருக்க உங்களுக்கு இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு உங்களால எவ்வளவு போட முடியும் அப்படின்றத பொறுத்துதான் நீங்க $2 லட்சம் எடுக்க முடியுமான்றதே பார்க்க முடியும், ரைட்? அதனால அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க நான் ரேண்டமா உங்களுக்கு வந்து ஆஃப் த டேபிள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க ரைட் பர்சன் டு கனெக்ட் ஃபார் ஆல் தீஸ் queries மிஸ்டர் குமார். அட்லீஸ்ட் 3.5 crore to 4 crore need to invest now. अच्छा कुमार सर ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஜீரோ த டிமேட் அக்கவுண்ட்ல நீங்க வந்து ஏதோ ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஸ்பீக் டு தேம் சார், they will be in a position to give you that advice. Okay, okay. Yes sir, we will go to question and answer. I'll wait for your questions. Thank you. ஓகே சார். இல்ல இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லலாம் சார். அதனால வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். எனி டைம் நீங்க என்னை கால் பண்ணலாம். கால் பண்ண பிறகு உங்களுடைய ஸ்பெசிபிக்கான கேள்விகள் இருக்கு இல்லையா, ஏன்னா இது சார் சொன்ன மாதிரி கால்குலேஷன் போடாம இதை வந்துட்டு ஆஃப் த ரெக்கார்டா நம்ம வந்து ஆஃப் ஹேண்டா சொல்ல முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க வந்து இது பண்றோம். சார் நாராயணமூர்த்திங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஜீரோதாவில் டிமேட் வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய கிளையன்ட் மாஸ்டர் ரிப்போர்ட்ல பிஓ ஸ்டேட்டஸ்ல இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓகேயா அல்லது நான் மாத்தணுமான்னு கேட்டிருக்கிறாரு. இவருக்கு ஏதாவது ரெகுலேஷன் டெஃபினட்டா நீங்க மாத்தணும். ஒரு என்ஆர் கஸ்டமர், என்ஆர் கிளையண்ட், என்ஆர் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க இந்தியால எதுவுமே நார்மலா வச்சிருக்க கூடாது. அது நாளைக்கு மாற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன் இதை வச்சிருந்தீங்க, ஏன் இதை வந்து நீங்க ஹைலைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ஆகும்.
அதனால நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. உங்களோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணீங்கன்னாக்கா யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் என்ன ஒரு பிரச்சனைனா என்ஆர்எஸ் வந்து ஒரு பிஏஎஸ் அக்கௌண்ட்டுக்கு மேல வச்சிருக்க முடியாது. 2-3 டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சிருக்க முடியாது. நீங்க இந்தியன் ரெசிடென்ட் இந்தியனா இருந்தீங்கன்னாக்கா நிறைய டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், நிறைய பிஎஸ்ஐ அக்கௌண்ட் வச்சுக்கலாம். பட் நீங்க ஃபாரின், அதாவது என்ஆர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் வச்சுக்க முடியும். அந்த டெஃபினட்டா இருக்கு. அதனாலதான் அதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் இன்னும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த தடவை இந்தியாவுக்கு வர்றப்போ முடிஞ்ச வரைக்கும் அது என்ஆர்ஓ அக்கௌண்ட் அல்லது என்ஆர்இ அக்கௌண்டா மாத்திக்கிறதுங்கிறது தான் கரெக்டா இருக்கும். இனிமேல் ஆரம்பிக்கிறவங்களும் என்ஆர்ஓ அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்லயே மாத்திக்கலாம். இந்தியன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல தயவு செஞ்சு வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் வந்து. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் முறையா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க அதை வந்து அறியாமையினால இல்ல நீங்க அதுல இன்வால்வ் பண்றது எனக்கு டைம் இல்லை சார், நான் டிராவல் பண்ணிட்டேன், எனக்கு விசா வந்துடுச்சு, உடனே போயிட்டேன், அதை மாத்துறதுக்கு டைம் இல்லை, அடுத்த தடவை நீங்க விசிட் பண்ணும்போது அதை பண்ணுங்க. இல்ல ஒரு மெயில் அனுப்பிச்சு விடுங்க. அங்க உட்காந்து நாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு, நான் இங்க உட்காந்து என்ன பண்ணணும்னு கேளுங்க. அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல டிஜிட்டலா எல்லாமே பண்ண முடியுது. அதை நீங்க பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கட்டாயமா சார், கட்டாயமா சார். ஈவன் அங்க இருந்து ஒரு பேங்குக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட அவங்க வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பண்ணணும் சார். இந்த திருஞான சம்பந்தம்ங்கிறவர் வந்து கேட்டிருக்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பென்ஷன் பிளான் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு இந்த இந்த பிளான் வந்து, அதாவது இன்சூரன்ஸ் பிளான்ங்கிறதே நம்ம போக தேவையில்லை இல்லை சார். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போடுறப்பதான் நமக்கு அதிகப்படியான ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரியான பென்ஷன் ஸ்கீம்ல எல்லாம் கேரண்டி ஸ்கீம்ல போறது அவ்வளவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு விதமான ஒரு நன்மைகள் கிடைக்கும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பென்ஷன் பிளான்கள்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து டோட்டலா நீங்க வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் தவிர மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயே பண்றதுதான் சார் சரியான முடிவா இருக்கும். ஓகே சார். ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பண்ணுங்க, இன்சூரன்ஸா பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரெண்டுத்தையும் தனித்தனியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவரோட கேள்வியை நான் பார்த்தேன். ஐ மீன் யூகே அண்ட் தி இன்கம் ஐ கெட் வேர்ல்ட் வைட் வில் பி டாக்ஸ்ட் இன் தி யூகே. எங்க சார் கொஸ்டின் போயிடுச்சு? இல்ல சார், இருக்கு இருக்கு. ஓகே. It is around 40% tax I need to pay on profit I get. Sir, நீங்க ப்ராஃபிட்ல தான் டாக்ஸ் பே பண்றீங்க. அண்ட் யூகே இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸ் சார்ஜிங் கண்ட்ரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா. பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நீங்க ரிட்டர்ன்ஸ்ல தானே டாக்ஸ் பே பண்ண போறீங்க. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் இப்போ யூகே இருக்க டர்மாயில்ல பாத்தீங்கன்னா யூகே மார்க்கெட்ஸ் நல்லா பண்ணுமா, ரிவைவ் ஆகுமா அப்படின்ற கேள்வி $1 மில்லியன் கொஸ்டின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா யூகேவோட ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க டாக்ஸ் அதிகமா போடுறாங்கன்றதுக்காக நீங்க போய் யூகே மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா தென் யுவர் ஓவரால் ரிட்டர்ன் வில் கோ டவுன். டாக்ஸ் நீங்க என்ன ரிட்டர்ன் பாக்குறீங்களோ அந்த ரிட்டர்ன்ல யூ வில் எண்ட் அப் பேயிங் 40%. அதனால நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டரா இருக்கோ அங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. டாக்ஸ் நீங்க யூகேல பே பண்றதுன்னா பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சார் நம்ம இந்தியாவுல மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இது பண்றப்ப அந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் எப்படி சார் இருக்கும்? லாங் டைம் ஷார்ட் டைம் டாக்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. சார் அதுதான் இப்போ வந்து நம்ம என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரில இருந்து வந்தாலும் அதை நம்ம கருத்துல கொள்ளாம இப்போதைக்கு டிடிஎஸ் டைரக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? பட் அந்த மாதிரி என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிஃப்ட் சிட்டி ரூட்டையே ஓபன் பண்ணிருக்கோம். இந்தியா கண்ட்ரி கவர்மெண்டே இதை கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் வந்து என்ஆர் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீட்டை வந்து உள்ள கொண்டு வரணும், அவங்களுக்கு அந்த வழிமுறையை செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த கிஃப்ட் சிட்டியே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வரப்பிரசாதம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வெளியில தங்கி இருக்காங்களோ அது வந்து என்ஆர்ஆ இருக்கலாம், இல்ல ஃபாரின் சிட்டிசனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் அவங்க இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை தான் கிஃப்ட் சிட்டி. கிஃப்ட் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இட் வில் கிவ் யூ அன்லிமிட்டெட் பெனிஃபிட். ஓவராலா நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் கிஃப்ட் சிட்டி. ஆக்சுவலா உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க.
நீங்க குமார் சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. he will give you enough and more clarification. சரிங்க சார். இப்ப 2 கேள்வி வந்திருக்கு சார் லேட்டஸ்டா. அதாவது நான் கத்தார்ல இருக்கேன், யுஏல இருக்கேன். எனக்கும் லாபத்துல நான் வந்துட்டு அங்க அந்த ஊர்ல பணம் கட்டணுமா, டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி அங்க ஏதாவது கட்ட வேண்டி இருக்குமா சார்? எதுல? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாவா? ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து கிடைக்கிற லாபத்துக்கு அங்க டாக்ஸ் சார் கட்டணுமா? அதுதான் நான் சொல்றேன். டிடிஏஏ அதாவது டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒரு இருக்கு. இது வந்து நாடுகளுக்கு நாடுகள் வந்து சேர்ந்து பண்ற ஒரு அக்ரிமெண்ட். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவும் யூகேவும் டிடிஏஏல சைன் பண்ணிருந்தாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் டாக்ஸ் கட்டணும். ஓகே, இது வந்து சைன் பண்ணாத நிறைய நாடுகள் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கும் நடுவுல இந்த அக்ரிமெண்ட் வந்து இல்ல, புழக்கத்துல இல்ல. ஏன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க என்ன ஆகும்னா, இந்தியால இருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இங்க டிடிஎஸ் பிடிச்சிருவோம். சப்போஸ் உங்களுக்கு இந்தியால வந்து வேற தொழில்கள் இருக்கு, வருமானம் இருக்கு, அதுக்கு நீங்க இந்தியால டாக்ஸ் கட்டுறீங்க, டாக்ஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அங்க லாஸ் இருந்து இங்க கெயின் இருந்ததுன்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுல நீங்க லாபம் சம்பாதிச்சுக்கலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு வரவா இருக்கும். இல்ல சார் எனக்கு வேற எந்த விதமான தொழிலும் கிடையாது, எந்த விதமான வருமானமும் இந்தியால கிடையாது, பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன், அதை நான் எடுக்கும்போது டாக்ஸ் பிடிச்சிட்டீங்க, திரும்பவும் ஏன் கண்ட்ரிலையும் நான் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நாங்க சொல்றோம் இந்த டிடிஏ எல்லாம் பிரச்சனை பண்ணாம நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் கிஃப்ட் சிட்டில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். இல்ல சார் நான் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு இருக்கேன், இப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்க கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்க கிஃப்ட் சிட்டி மூலியமா ரூட் பண்ணுங்க. இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஓகே சார். சுந்தரராஜன் சார் கேட்டிருக்கிறாரு, அதாவது இந்த எஸ்ஐபி எல்லா திட்டங்களும் எஸ்டபிள்யூபியோட லிங்க்டா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். வந்துட்டு அது இது வந்து 2 வேற வேற விஷயங்கள் சார். அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து வீட்டுல சோறு ஆக்குறோம், அதுதான் எஸ்ஐபி. ஓகேயா? அரிசி போடுறோம், உலபொங்க வைக்கிறோம், அதை வந்து ஒரு சோறா ஆக்குறோம் பானையில. அது வந்து பணம் சேர்க்கறது தான் சார் நம்ம சோறாக்குற மாதிரி, அது எஸ்ஐபி. ஒருவேளை நம்ம வந்து நம்ம அந்த அந்த அரிசி எல்லாம் போட்டு சோறாக்குன பிறகு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுறோம் பாருங்க, அதுதான் எஸ்டபிள்யூபி. அதாவது நம்ம எஸ்ஐபிங்கிறது நம்ம பணம் சேர்க்கிறது, எஸ்டபிள்யூபிங்கிறது பணத்தை எடுக்கிறது. இது ரெண்டும் ஒரே ஸ்கீம்லயே இருக்கு. ஓகேயா? இப்ப இருந்து நீங்க எஸ்ஐபியில சேர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு நீங்க பணம் சேர்ப்பீங்க, 20 வருஷம் கழிச்சு பிறகு அதுல இருந்து பணம் எடுப்பீங்க. 20 வருஷங்கிறது நான் ஒரு உதாரணமாவே சொல்றேன். இன்னைக்கே நீங்க 2 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா அடுத்த மாசத்துல இருந்து நீங்க தாராளமா வந்துட்டு 50,000 நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேயா? சோ எஸ்ஐபியும் எஸ்டபிள்யூபியும் ஒண்ணுதான். இதை நீங்க தனித்தனியான திட்டங்கள்லாம் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போதைக்கு நீங்க பணம் போட போறீங்க அப்படின்னா ஒண்ணு லம்சம் அல்லது எஸ்ஐபியில போடுங்க. பணம் உங்களுக்கு தேவை, அடுத்த வருஷத்துல இருந்து தேவை அல்லது அடுத்த மாசத்துல இருந்து தேவை அப்படின்னா எஸ்டபிள்யூபியில இருந்து நீங்க வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். சார் ஜப்பான் எப்படி? ஜப்பான்ல வந்துட்டு டிடிஏஏ இருக்கா அல்லது வளைகுடா நாடுகள் மட்டும்தான் இது பண்ணிருக்காங்களா? அதை செக் பண்ணணுமா? இப்போதைக்கு இல்லாம இருக்கு. சில கண்ட்ரீஸோட டிடிஏ இருக்கு. அந்த லிஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிடும் சார். அது ஜப்பான்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கா ஆகலையான்னு சொல்லிட்டு கூகுள்லயே நம்ம தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் சார். இது ஒரு பெரிய விஷயம். பண்ணலாம், எல்லாமே இருக்கு. இது பண்ணிக்கலாம். சோ நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து இந்த அதாவது நிறைய பேர் வந்து நம்ம கேட்குறாங்க, இந்த மீட்டிங்ல நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஆனா எத்தனை பேர் அடுத்து உடனடியே வந்துட்டு முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இது வந்து நாங்க இந்த ப்ரோக்ராம் நடத்துறதே நீங்க எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கைடடான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். வெறும் அறிவு மட்டும் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை எங்களுடைய நோக்கம். நீங்க எங்ககிட்ட வரணும், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், உங்களுக்கு ஒரு கைடட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்னைக்கு 100 பேர் வந்திருக்கீங்க. எத்தனை பேர் நீங்க லாபத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நான் கேட்டுட்டு நான் ஒரு 2 மாசம் கழிச்சு முடிவு பண்றேன் சார், 6 மாசம் கழிச்சு முடிவு பண்றேன் சார், அந்த மாதிரி வேணாம். நீங்க லாபம் மூலமா இம்மிடியட்டா முதலீடு பண்றதுக்கான தேவைகள் அத்தனை விஷயங்களையும் நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து ரெகுலர் ஃபண்டு. இது இங்கதான் உங்களுக்கு நீங்க எதுல முதலீடு பண்ணணும், எதுல முதலீடு பண்ணக்கூடாது, ஏன் நீண்ட காலத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்லாம் நாங்க வந்துட்டு உங்களை கொடுத்து ஒரு குழந்தைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி நாங்க உங்களை அந்த முதலீட்டு இதுல வந்து வழி நடத்துவோம். ஸோ அதனால எல்லாருமே தயவு செஞ்சு முதலீட்டை ஆரம்பிங்க. செல்வா, நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா நீங்க சொல்லலாம். ஏன்னா கேள்விகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு.
ஷோர் சார். இப்போ அருணாச்சலம் அப்படின்றவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு சார். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து போடலாம். பட் பர்சனலாக சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த செஷனோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். பட் ஸ்டில் இன்னைக்கு இப்போ ஒரு 75 பேர் இன்னும் இதில் இருக்கிறதுனால லாபம் மூலியமாக முதலீடு செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா என்ஆர்ஐகள் வந்து அதிகமாக லாபத்தை வந்து விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய 600 கஸ்டமர்ஸில் ஒரு கன்சிடரபிள் போர்ஷன் 20 to 25% ஆஃப் த பீப்புள் வந்து கல்ஃப்ல இருந்தும் யூரோப்ல இருந்தும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட முக்கிய காரணமாக என்னன்னு வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இங்கேருந்து போகிறவங்க அங்கே வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நேரம் இருக்கிறது. அதை தவிர்த்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஒரு வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கோ, அதுலேருந்து கரெக்டான ஒரு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கரெக்டாக எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டில் போகணுன்றதுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு நம்ம கேட்டு போடுவோம். நீங்கள் ஒன்ஸ் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான கைடன்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. நிறைய எங்ககிட்ட வந்து ஒரு இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு என்ஆர்ஐ வெபினார் நடத்தினப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து வந்தார். அவர், நான் டைரெக்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 36 லட்ச ரூபாய் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். 43-44 வயசாகுது அவருக்கு. த ஜென்டில்மேன் ஹேட் நோ ஐடியா. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணுன்ட்டு அவருக்கு வந்து புரியல. ஒரு திக்கற்று போய் நின்னாரு. நம்ம வெபினார் பார்த்ததுக்கு அப்புறமாட்டி அவருக்கு வந்து ஒரு விளங்குச்சு, சரி ஒரு லாபம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சரியான கைடட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவருடைய போர்ட்ஃபோலியோவை முதல்ல வந்து செக் பண்ணோம் நாங்கள். 36 லட்சத்தை நல்ல ஃபண்ட்ஸ்லேயும் வந்து போட்டிருந்தாரு. சில ஃபண்ட்ஸ் வந்து சுத்தமாக நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை, நிறைய ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபண்டெல்லாம் திரும்பவும் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான ஃபண்ட்ஸை மட்டும் நம்ம திரும்பவும் அவரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வச்சோம். அவர் கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போதைக்கு லாபத்துக்கூடயே வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவரோட ஒய்ஃப், மாமியார் எல்லாரையும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண வந்து வச்சிருக்காரு. இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் யுஏஇ. அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் நம்மக்கிட்ட ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு 1 crore ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் யுஏஇ. அவருக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. உங்களை மாதிரி தான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். தொடர்ந்து எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றதுல ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைலமா வருது. நான் வச்சிருக்கிறது கரெக்டான ஃபண்ட்ஸ் தானா, இல்லைன்னா நான் வந்து அதை மாற்றிக்கணுமா, இல்லைன்னா இதுலேருந்து கட் பண்ணி ஈக்விட்டியிலேருந்து நான் டெட்டுக்கு வந்து மாற்றணுமா. ஏன்னா நீங்கள் வந்து வயது ஆக ஆக அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் உங்களுக்கு ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருதுன்றதுக்காண்டி ஈக்விட்டிலேயே எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கவே கூடாது. இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது நாம பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ சாட் ஜிபிடிலாம் வந்துருச்சு, நம்ம ஜெமினி வந்துருச்சு, எல்லாத்துலேயும் வந்து போட்டு கேட்குறோம். ஒன்று ஒன்று ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் கொடுக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க ஒரு அலோகேஷன் வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஒரு அலோகேஷன் வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி அலோகேஷன் பற்றியும் சரி, என்னென்ன ஃபண்ட்ஸும் சரி தெரியாமல் நிறையா தவறான முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு டெசிஷனை எடுக்க முடியாமல் ஒரு அனாலிசிஸ் பேரலிசிஸ்லேயே நம்ம வந்து உட்காந்துடுறோம். அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் எப்போவுமே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா we are 5 year certified mutual fund distributors and we have relationship managers. ஃபார் எக்ஸாம்பிள், குமார் சார் கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி நீங்கள் லாபத்து மூலயமா என்னென்னலாம் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன்னா we are மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றப்போ ரெகுலர் ஃபண்ட்ஸ் தான் நாங்கள் கொடுக்க முடியும். நாங்கள் நினச்சாலும் டைரக்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ரெகுலர் ஃபண்ட்ஸில் ஒரு கரெக்டான கைடன்ஸோட எனக்கு முதலீடு செய்யணும். நான் ஒரு 40-45 வயசு ஆகிட்டேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நான் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து இருக்குது, இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி நான் வந்து அதை வந்து நான் வச்சுட்டு தக்க வச்சுட்டு இதுக்குள்ளே நான் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக குமார் சார் காண்டாக்ட் பண்ணுங்கள். லாபம் நிறுவனத்தை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு தரக்கூடிய அந்த கால்குலேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நிறைய பேர் அந்த கால்குலேட்டர்ஸ் பயன்படுத்தி ஒரு தெளிவுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த ரிட்டைர்மெண்ட் கால்குலேட்டர் ஆஸ் வெல் அஸ் அந்த எஸ்டபிள்யூபின்னு சொன்ன இல்லையா, அந்த கால்குலேட்டர் ரெண்டையும் பயன்படுத்துங்க. அந்த கால்குலேட்டர் வேணும்னா தயவுசெய்து இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் சாட் செக்ஷனில் போட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை நம்ம என்ஆர்ஐ குரூப்பில் நான் வந்து போடுறேன்.
அதில் வந்து நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணலாம். அதை தவிர்த்து இப்போ என்ஆர்ஐஸ் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு டைமில் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. அதே மாதிரி இங்கே நாங்கள் ஒரு டைமில் வந்து ஃப்ரீயாக இருப்போம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எங்ககிட்ட நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அந்த ஒரு கேலண்டரி லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த ஒரு 7 டேஸ் மட்டும்தான் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த 7 டேஸில் நீங்கள் எப்பெல்லாம் இன் வீக் டேஸ் 10 to 6 மண்டே டு சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் ஒரு 20 மினிட் செஷன் எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கூட நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம். இந்த செஷனுக்கு கட்டணம்லாம் வந்து கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றவங்க ஆஸ் பர் ஆஃபீஸில் எந்த வித கட்டணமும் நாங்கள் வந்து செலுத்துறது இல்லை. எங்களுக்கான தொகை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவிலேருந்து அதை அந்தந்த குறிப்பிட்ட ஏஎம்சிஸும் எங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரைட்டான ஒரு கைடன்ஸோட நீங்கள் லாபம் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறிப்பாக என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இந்தியாவில் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அவங்களுக்கு உட்காந்துருக்காங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு டவுட்ஸ் வருதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 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 இது போட்டிங்கன்னா ஒரு 1 ஹவரில் அவங்களுக்கான எல்லா தகவல்களும் வந்துடுது. ரெடிம்ஷன் ஆகட்டும், அதே மாதிரி புதுசாக அவங்க ஸ்டெப் அப் பண்ணுறதாகட்டும், புது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் A to Z கைடன்ஸ் அதை நாங்கள் வந்து பண்ணித்தரோம். லாபமுடைய சர்வீஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த செஷனுக்கு இன்னைக்கே பேசுங்க சுவாமிநாதன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வெரி நீட். இது ஏன் நிறைய சில பேர் கூட வந்து கேட்டது, ஏன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இவ்வளோ அதிகமாக இது பண்ணீங்க, நான் ரிட்டையர்மெண்ட் பற்றி தானே இது பண்ணிட்டு, பட் ஆனால் அது ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய பேர் அதுக்கான அந்த பேஸை வந்து நம்ம திரும்ப மறந்துடுறோம். ஒரு ரிட்டையர்மெண்ட்னா ஏதோ ஒரு ஃபண்டில் வந்து போட்டுடுறது, இல்லை நான் வந்து இப்போ நான் ஒரு யூஎஸ் சிட்டிசனாக இருக்கேன், நான் யூஎஸ் இதுலேயே வந்து போட்டுக்கலாமே அப்படின்றது. இந்த ரொம்ப முக்கியமான அந்த அந்த ட்ரம்ப் கார்டு என்னன்னா அடுத்த 20-25 வருஷத்துல இது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. நீங்க ஒரு 35-40 வயசுல இருக்கும்போது இந்த வளர்ச்சியில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய பங்கெடுத்தீங்கன்னா அந்த வேவை வந்து நம்ம ரைட் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் குமார் சார். இது ஒரு ரெக்கார்டட் செஷன்னா இது வந்து அடுத்த வாரம் எங்களுடைய யூடியூப் சேனலில் இதை நாங்கள் வந்து பதிவிட்டுருவோம். அந்த ரெக்கார்டட் செஷன் லிங்க்கும் வேணும்னா நீங்கள் தயவுசெய்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கேலண்டரி யார் யாரெல்லாம் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ 20 நிமிஷம் அந்த செஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேலண்டரி லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை இப்போ வந்து புக் பண்ணிடுங்க. இது 1 வீக் தான் அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மூவ் ஆன் ஆகிடும். ஸோ அந்த செஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுவாமி சார் ஒன்ஸ் அகேன், அண்ட் தேங்க்யூ குமார் சார். ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் தி செஷன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.